கோலி ஏரா தோனி ஏரா அப்படின்னு சொல்கிறாங்க. தோனி ஏரா முடிஞ்சு கோலி ஏரா முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் வந்து ஹாக்கி ஏரா. ஏன்னா அந்த ஏரா அதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் டிக்னிட்டரிஸ் ஆன் தி டேஸ் அண்ட் ஆஃப் தி டேஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹாக்கி திருவள்ளூர். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஹாக்கி வைப் இருக்குது. அந்த வைப் வந்து இப்போ என் தலையில் வந்து கிருன்னு ஏறுற மாதிரி அந்த ஜனகணமான பாடினா எப்படி நம்மளுக்கு அப்படியே ஒரு மிரட்சி வருமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆல் தீஸ் கேமராஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இஸ் கோயிங் டு கேரி தி மெசேஜ் ஆஃப் ஹாக்கி த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ அதுக்காக தான். ஸோ திருவள்ளூர் ப்ரீமியர் லீக் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சது. ஹாக்கி திருவள்ளூர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆவடியில் இருக்க ஹாக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷனல் லீக் கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த இது வந்து போரூரில் 2 years பேக் ஆரம்பிச்சோம். அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடிக்குது பிகாஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹாக்கி திருவள்ளூர். இது எல்லாமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தானே. ஸோ வந்து பெரிய ஃபண்டிங் ஒன்றும் இல்லை. ஸோ கூட இருக்கவங்களை கலெக்ட் பண்ணலாம் வச்சு ஒரு லீக் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இட் வாஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் வித் கிளப் டீம்ஸ். செகண்ட் எடிஷன் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டீம்ஸ் லைக் இன்கம் டேக்ஸ், இந்தியன் பேங்க், IOB அவங்களாம் வந்து செகண்ட் எடிஷனில் வராங்க. ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு, தேங்க்ஸ் டு தெம் லாஸ்ட் டைம் தே சென்ட் தேர் பாய்ஸ் டு ப்ளே வித் அஸ். இட் வாஸ் அ வெரி மேஜர் பூஸ்ட் ஃபார் தி டோர்னமெண்ட். ஒரு ரீஜனல் லீக் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் ஃப்ரம் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி எசென்ஷியல் டு பிரிங் அஸ் டு திஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த நேரத்தில் தேங்கிங் மிஸ்டர் சேகர் மனோகரன் அண்ட் சார்ல்ஸ் சார் ஃபார் பிரிங்கிங் யுவர் டீம் லாஸ்ட் டைம். இந்த டைம் வந்து they have some other commitments, so they're not able to play here, Hockey Unit of Tamil Nadu. So we have a replacement team, Indian Overseas Bank, சார் சொல்லுவார். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த டேஷில் உட்காந்துருக்கவங்கள பார்த்தா இருக்கிறதுலே சின்னவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ விட்டால் கூட அவர் வந்து எங்கள் டீமில் வந்து விளையாடுறேன்னு சொல்லுவார். ஸோ ஒரு கோல் கம்மி ஆகிடுச்சுன்னா அவரை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தி எனர்ஜி தட் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு அஸ். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ டோர்னமெண்ட் இஸ் technical side வந்து we have the stalwart of technical lead Mr. Mohammed Munir. ஸோ வந்து லைம் லைட்டுக்கே வரமாட்டார். ஸோ அவங்க உட்காந்துருக்காரு. சார் சே ஹலோ சார் டு தி கேமரா. லைம் லைட்டுக்கே வரமாட்டார். பட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் ஹி புட்ஸ் இன் டு அ லீக் டு மேக் இட் தரோலி ப்ரொஃபஷனல். ஸோ டீம் மேனேஜர்ஸும் கோச்சஸும் அவரை பார்த்தா அப்படியே ஒரு டெரர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து மேட்ச் யாருக்குமே காம்ப்ரமைஸ் இல்லாமல். அண்ட் I think through this league he has to bring more officials and more technical people into limelight. So that is important. அடுத்து ஸோ இப்போ இது நாங்கள் பண்ணுறது என்ன புதுசு இருக்க போகுது. ஹாக்கி ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு நம்ம நினச்சா வரப்போகிறோம், விளாட போகிறோம், போக போகிறோம், அவ்வளோதானே, முடிக்க போக போகிறோம். ஆனால் ஏன் இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து மற்ற ஸ்போர்ட் மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெளியில் தெரியவே இல்லை. இப்போ சார் இருக்கும்போது ஹி வாஸ் லெஜண்ட். ஸோ இங்கே KRG சார் இருக்கார். ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ். அவர் வந்து ஹீஸ் ஆர்டன் ஃபேன் ஆஃப் பாஸ்கரன் சார். இன்ஃபேக்ட் ஹி கேம் இன் பிகாஸ் பாஸ்கரன் சார் இந்த டீமில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான். ஸோ அந்த மாதிரி லோக்கல் லெஜெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ முகமது ரியாஸ் அண்ணா இருக்காங்க, திருமால் அண்ணா இருக்காங்க. அந்த மாதிரி அப்படியே நீர்த்து போயிடுச்சு. ஸோ இப்போ சதீஷ் இருக்காரு, மாரீஸ்வரன் இருக்காங்க. இந்த மாதிரி லோக்கல் லெஜெண்ட்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் நேமாக நம்மளுக்கு வரவே இல்லை. இப்போ மாரீஸ்வரன் ஒரு கூட்டத்துக்கு போனால் அவருக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்கிறது இல்லை. ஸோ ஹாக்கியில் ஏன் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்கன்னா we miss lot of things that the other sports have, like the entertainment quotient. ஸோ அதனால் இப்போ ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ்லாம் ஒரு மேஸ்காட்னு ஒன்று இருக்கும். அந்த மேஸ்காட் will be the reminder for the Olympic Games. அது எந்த ஊரில் நினச்சுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த பொம்மையாவது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் we thought we'll have to bring something. அதுக்கு தான் வந்து ஒரு மேஸ்காட் ஒன்று பண்ணணும்னு நினச்சோம். இட் இஸ் பியூர்லி derived from ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நீங்கள் பார்த்தது வந்து was designed by artificial intelligence but sculpted by natural intelligence. அவர் வந்து சதீஷ் ஸோ அவர் வந்து ஹீஸ் எ ஸ்கல்ப்டர். ஸோ இவ்வளோ பெரிய சிலை செய்கிறதுக்கு அதுக்கு ஆகிற டைமிங் வந்து நீங்கள் மேக்கிங் வீடியோ போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட பிடரிலேயே ஒரு ஹாக்கி ஸ்டிக் இருக்கும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப். இப்போ மற்ற மேஸ்காட்லாம் கையில் ஹாக்கி ஸ்டிக்கில் ஃபுட்பால் வச்சுட்டு இருக்கும். இதில் வந்து பிடரிலேயே இருக்குது. ஸோ இட் இஸ் telling the crowd that the energy is directly passed on from the body and mind. So it is not something that you hold on to separately. So thank you சதீஷ், ஷார்ட் டைமில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அது பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ இதுதான் வந்து will be the mascot of TPL forever. Thank you சதீஷ். அப்புறம் அது என்டர்டெயின்மெண்ட் கொஷன் சொன்னேன். இப்போது கோலி ஏரா தோனி ஏரா அப்படின்னு சொல்கிறாங்க. தோனி ஏரா முடிஞ்சு கோலி ஏரா முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் வந்து ஹாக்கி ஏரா. ஏன்னா அந்த ஏரா அதோடு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் கோஷனுக்கு we need something spectacular. இப்போ நான் ஹாக்கிக்குன்னு ஒரு சாங் ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சக் தே இந்தியான்னு தான் வரும். அது என்ன நம்மளுக்கு புரியவே புரியாது. பட் அந்த எனர்ஜி இஸ் பீயிங் ஃபாஸ்ட்.
It is a good song, good energy quotient, good entertainment. So we wanted something like that. தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹாக்கிக்கு ஒரு ஆந்தம் வேணும், ஒரு கீதம் வேணுன்றதுக்காக we went and spoke to Siddharth. Siddharth is a prolific drummer. அவர் வந்து A.R. Rahman, ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஹீஸ் ட்ரம்மர். அவங்க அப்பா வந்து இஸ் வெரி ஃபேமஸ், இஸ் நாகராஜன் சொல்லிட்டு இளையராஜா சாரோட ட்ரம்மிஸ்ட்டு. ஸோ ஹீ இஸ் தேர். அவர் தான் நம்மளுக்கு கம்போஸ் பண்ணியிருக்க இந்த பாட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு கேட்க போகிறோம். நான் அந்த ஜனகன மனகடி பாடினா எப்படி ஒரு அப்படி ஒரு இது வரும்னு சொன்னால் அதே மாதிரி எல்லாருக்கும் வரும். அது வந்து அந்த பாட்டு வந்து எல்லாரையும் கிரவுண்டுக்கு இழுத்துட்டு வரும். உள்ளே விளாட்றவங்களுக்கு அதே வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட்டிவாக ஒரு பாட்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து அது விஷுவலாக பார்க்கணுன்றதுக்காக வி brought in டைரக்டர் மாலினி ஜீவரத்னம். அவங்க வந்து she was kind enough to do it to us and she's doing it without charge. அது வந்து சினி இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ she's doing it in her own production, வேட்டியக்காரி ப்ரொடக்ஷனில் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஷீ இஸ் டேக்கிங். 2 வாரமாக போய் அவங்களே ஹாக்கி கற்றுக்குறாங்க கிரவுண்டில் மார்னிங் நடிக்கிறதுக்காக. ஸோ tremendous. And that part of the song video will be released on 20th. நம்ம சூப்பர் லீக் ஆரம்பிக்கும் போது அன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது இப்போ என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் முடிச்சுட்டேன். இப்போ நம்ம வில் கம் பேக் டு ஹாக்கி போர்ஷன். ஸோ இந்த இடத்துல திருமால் அண்ணா இருக்கார். அவர் விளையாடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். நான் வந்து பர்சனலாக ரியாஸ் அண்ணனோட டிஷர்ட் வாங்குறதுக்காக நான் க்யூவில் நின்றுருக்கேன், ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக சாஃப் கேம்ஸ் அப்போ. ஸோ ரியாஸ் அண்ணா வந்து அவர் பால் எடுத்து ட்ரிபிள் பண்ணாலே வந்து அந்த கிரவுண்டில் இருக்க ஆப்போனன்ட் டீமில் அவங்க டீமே யாருக்கு பால் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் 1 versus 21. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் மெஸ்ஸி ஆஃப் ஹாக்கி. ஸோ அந்த மாதிரி ஒரு பால் பொசிஷன், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல். ஸோ அவருக்கு அடிப்பட்டா ஒடிஞ்சு அவர் டீம்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாஸ் ப்ராபபிள் தேர். அப்புறம் திருமால் அண்ணா, அவர் வந்து விளையாடி பார்த்ததில்லை, பட் சொன்ன குதிரை மாதிரி பறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து திரைமறைவாகவும் இவங்க எல்லாருமே வந்து நிறைய பண்ணுறாங்க ஹாக்கிக்கு. ஆனால் திரை முன்னாடி யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. யாருமே பேசுறதில்லை. தன்னை தானே வந்து வெளியில் கொண்டு வந்தால் தான் கூட இருக்க சுற்றமும் சொல்லணும் வளரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே பேசுறது இல்லை. அதனால நான் அதிகமாக பேசுகிறேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களை ஜாயின் பண்ணது மிஸ்டர் C.R. குமார், இந்தியன் ஹாக்கி கோச். இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி டு லைம்லைட். இந்தியன் ஹாக்கி விமென்ஸ் ஹாக்கி இன்னைக்கு இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் C.R. குமார் கோச். தேங்க்யூ சார் ஃபார் ஜாயினிங் அஸ். அவர் வந்து நான் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், ஒரு சின்ன டீமுக்கு ஒரு கிளப் டீமுக்கு வந்து கோச் பண்ணுறதுக்கு நான் கூப்பிடணும், அவங்க வருவாங்களான்ட்டு. பட் ஆனால் அகெயின் this thing that I got from is tremendous. And லோக்கல் லெஜெண்டுன்னு சொன்னேன். இப்போ 2 லோக்கல் லெஜெண்ட் நம்மளோட இருக்காங்க. தி ஃபியூச்சர் பாஸ்கரன்ஸ், தி ஃபியூச்சர் ரியாசஸ் அண்ட் ஃபியூச்சர் திருமால் அலவன்ஸ் ஆஃப் இந்தியன் ஹாக்கி, மாரீஸ்வரன் அண்ட் சதீஷ். ஆனந்த் வரணும், ஆனந்த் இஸ் நாட் ஹியர் டுடே. ஸோ இந்த டிபிஎலோட நோக்கமே வந்து டு கிரியேட் லோக்கல் லெஜெண்ட்ஸ், டு பிரிங் ஃபேன்ஸ் ஃப்ரம் தி ஹோம் டு தி கிரவுண்ட். எக்மோர் வந்தது காரணமே அதுதான். we need crowd inside the stadium. இவங்க விளையாடுறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் தான் இன்னும் நல்லா பெட்டராக ஹாக்கி டெவலப் ஆகும். ஹாக்கி வந்து ஹாக்கியில் இருக்கவங்களே டெவலப் பண்ண முடியாது, சுற்றி இருக்கவங்க தான் டெவலப் பண்ண முடியும். எனி கேம் நீட்ஸ் வியூவர்ஷிப். ஃபார் தட் மேட்டர் எனி கேம் நீட்ஸ் வியூவர்ஷிப். நம்மளை மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து அவங்க பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ ரெக்கக்னைஸ் ஹாக்கி திருவள்ளூர் மெம்பர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட். எங்களுடைய குரலும் கேட்கும். ஹாக்கிங்கிறது சிலருக்கு விளையாட்டு, சிலருக்கு உசுறு. அப்படி உசுரா நினைக்கிற உசுறுகளுக்காக எடுக்கப்பட போகிற படமாகவும் பாட்டாகவும் இருக்கப்படும். அதுக்கு உயிர்னு எனக்கு பேரை போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாக உயிராக இருக்கிறது டாக்டர் பிரகாஷ் அவர்கள். அவங்க கூட இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு பிடி டீச்சர். நான் ஸ்போர்ட்ஸை வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வேடிக்கை பார்த்துருக்க ஒரு ஆளாக தான் இருக்கேன், விளையாண்ட ஆளாக இல்லை. ஆனால் விளையாடுறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயம் அப்படிங்கிறத இந்த சாங் கேட்கும்போதும் இதுக்காக வேலை பார்க்கும்போதும் நான் அதை ஃபீல் பண்ணேன். என்னோட டீம் இதுக்காக வேலை பார்க்குற பீம் அண்ட் லைக் என்ன சொல்கிறது, இது கூட வேலை பார்க்குற கல்கி அண்ட் ஒருத்தருக்குமே அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ராகவன் அண்ட் இந்த சாங்கில் விஷுவலில் ப்ரொட்டாகனிஸ்டாக பண்ண போகிறது பெருசாக எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல், டிமாண்டிங் எதுவும் பெருசாக பண்ணாமல், பிக் பாஸ் ரயான் தான் இதுக்கு ப்ரொட்டாகனிஸ்டாக. அவர் வந்து மேல் டீமோட கோச்சாகவும், நான் கேப்டனாகவும், நான் ஃபீமேல் டீமோட கேப்டனாகவும் பண்ணுறேன். ஸோ நிறையா ஊர் கூடி தேர் எழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊர் ஒன்று கூடி அன்பாக இந்த தேரை எழுப்புகிறோம். இது எப்படி வெளிவர போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். மாரீஸ்வரன் 3ஆம் ஆண்டு திருவள்ளிங் நடக்கும்போது இங்கே ஆர்கனைசேஷன் எல்லாம் பேசினாங்க. பட் ஆஸ் அ பிளேயராக சொல்லலாம், நானும் இந்த டவுனில் ஆட போனேன்.
எல்லா டோர்னமெண்ட் ஆடும்போது ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து அந்த டோர்னமெண்ட்டை பற்றி நினைக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாட்டி நடக்கும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஃபீல் இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்ததை விட இந்த டைம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் ஆடும்போது வந்து நம்ம வந்து இந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த எம்சிசி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த லெவலில் ஒரு தாட் இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு லெஜண்ட்ஸு எப்படின்னா இவங்களால தான் இன்னும் நிறையா ஃப்யூச்சரில் நிறையா வந்து ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெட்டராக வரப்போகிறாங்க. அவங்க லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இதுக்கு முக்கியமான இங்கே எல்லாருமே முக்கியமான காரணம் தான். இன்னும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து பிரகாஷர் வந்து ஒரு கீ ரீசனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ஒரு மரமோ ஒரு செடி ஒரு குட்டிக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு மரமோ ஒரு செடியை வந்து வளரணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அந்த தன்மை வந்து தானாக வளர்ந்துச்சுன்னா அது இஷ்டத்துக்கு அங்கே இங்கே வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரு இப்போ பராமரிக்க யாராவது கூட இருக்கிறாங்க, இப்போ தினமுறை இருக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, சூரிய வெளிச்சம் படுது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜில் வந்து வளரும். அதுக்கு என்னென்ன பூ வருதோ நல்லா வளரும், வளருதோ நல்லா வரும். அந்த மாதிரி அந்த பராமரிக்கிறவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களாம் நம்மளை வந்து ஒரு பிளேயரை வந்து ஒரு இப்போ இந்த டோர்னமெண்ட்னால நிறையா ஒரு கோல் வச்சுருக்காங்க. டோர்னமெண்ட் நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அது வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆப்ஷன் கொடுத்து ரொம்ப நன்றி. இந்த ஒரு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் இன் இந்தியா. ஏஷியா கப் நடத்தினாங்க, ரொம்ப வி ஹேட் தி பெஸ்ட் க்ரௌட் இயர். அண்ட் அடுத்த ஜூனியர் வேர்ல்ட் கப் நடக்க போகுது நெக்ஸ்ட் நவம்பர் அண்ட் ஆல். ப்ளஸ் இந்த ஆல் இண்டியா முருகப்பா டோர்னமெண்ட் ரெகுலராக நடத்துகிறோம், அதுவும் வெரி திங். அண்ட் சென்னை ஹாக்கி லீக், தட் இஸ் அ பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எல்லா பிளேயருக்குமே தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாரீஸ்வரன், சதீஷ் அவங்களாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் பார்க்கணும். அதாவது வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்னை ஹாக்கி லீக். எங்கே ஆடினாலும் இங்கே தி கம் அண்ட் ப்ளே ஆஸ் எ கெஸ்ட் பிளேயர். முதல் ரயில்வேக்கு ஆடுவாங்க, இல்லை இந்தியன் பேங்க் ஆடுவாங்க. பட் அவங்க ஹையர் அத்தாரிட்டி ஜெனரல் மேனேஜரை பார்த்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டும் இன்க்ளூடிங் மீ எவ்ரிபடி இயர், யூ நாட் IAS அண்ட் IPS, பட் யூ ஆர் மோர் தென் IAS IPS பிகாஸ் யூ ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. அது பண்ணும்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ரியாஸ் ஆகட்டும், திருமால் ஆகட்டும், சிஆர் குமார், முனீர் ஆகட்டும், டிக்சன், சுவாமி, எல்லாருமே சாதாரணமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை கண்டிப்பாக கிடைக்காது. ஸ்போர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஒரு கரியர் பேஸாக அமையுது. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஏன் நான் நடத்துகிறேன்னா, உண்மையை சொல்லப்போனால் திஸ் வில் ஆல்சோ கிரியேட் ஒன் மோர் 10 பேருக்கு வேலை கிடைக்கும். த ரீசன் பீங், நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டாக்டர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நவநீத் சார் பண்ணுறாரு, முனீர் பண்ணுறாருன்னா விர் ஆல் டூயிங் அ ஜாப். ஏன்னா நம்ம எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து உருவாகணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தமிழ்நாடு ஒரு நல்ல பேஸுங்க, வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டோட இது. ப்ளஸ் ஹாக்கின்ற தமிழ்நாடு வந்து நிறைய டோர்னமெண்ட் வந்து பிகாஸ் சேகர் மனோ வந்து ட்ரெஷர் இருக்கிறதால யூ கேன் பிரிங் இன் மோர் டோர்னமெண்ட் கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் நேத்தா சப்ஜூனியர் மென் முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஐ ஓப்பனர். அதாவது ஆக்டிவிட்டீஸ் நடந்தே இருந்தால் தான் அந்த கேமை மறக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு காரணம். இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ பிக் பிளான். அது 20th மேலே சொல்கிறோம். நான் டாக்டர் பிளான் வச்சுருக்கோம். ஹாக்கியை வேறு லெவலில் கொண்டு போகிறோன்னா, இப்போது ஹாக்கியில் எல்லா கேமில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டபுள்ஸ், டென்னிஸில், பேட்மிண்டனில் இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் எ மிக்ஸ்ட் ஹாக்கி. 3 கேர்ள்ஸ் 5 பசங்க, இல்லை 2 கேர்ள்ஸ் 4 பாய்ஸ். ஸோ அது மாதிரி ஐடியா பண்ணி இங்கே சின்ன கிரௌண்டில் ஒரு ஜஸ்ட் ஹேவன் ஒரு ட்ரை பண்ணுறோம். பட் வி ஹேவ் டு கெட் த பர்மிஷன் பிகாஸ் இட்ஸ் இன்வால்வ்ஸ் another ஜெண்டர் டு பிளே. ஸோ அது ஒரு பெரிய டார்கெட் நம்மகிட்ட இருக்குது. வி டெஃபினெட்லி பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக பண்ணிவிட்டு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இட் இஸ் a குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ். இட் இஸ் ஃபார் த பிளேயர்ஸ். எனக்கு மாரிசன் நடுவில் விட்டு போடுங்க, நான் நேராக பேசுகிறாள். மாரிசன் நடுவில் 2 இயர்ஸ் இல்லாத வந்து காரணம் வந்து அவர் தான் பதில் சொல்லணும். நான் இல்லை, ரியாஸ் இல்லை, சிஆர் குமார், டிக்ஸ் இல்லை, அவர் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி சதீஷ், அவர் ஏன் திரும்ப இன்னும் இந்தியா கார்டில் ஆடணும் அப்படின்னா அவர் தான் பதில் இருக்குது. ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த ஃபவுண்டேஷன் நல்லா பெருசாக ஆக்குறது வந்து அவங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி கார்த்திக் கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் ப்ரேயர்ஸ்லாம் கிடையாது. நான் குட் லக்கும் சொல்ல மாட்டேன், பெஸ்ட் லக்கும் சொல்ல மாட்டேன். லக்கே கிடையாது ஸ்போர்ட்ஸில், தேர் இஸ் நோ லக். ஸோ வி ஹேவ் டு ஒர்க் ஆன். ஸோ அந்த லெவலில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ட்ராகன், ஒரு ப்ரொஃபஷனல் டீம் சென்னை ட்ராகன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க.
அதுலேயும் ஒரு கார்த்திகை செல்வன் வந்து நடுவில் ஏன் சரியா ஆடலைன்னு அவர் தான் தெரியும். ஆனால் அதே ஒரு 2 கோல் நல்ல கோல் போட்டார் ப்ரீமியர் லீக்கில். he got into back in Indian camp. கோர் குரூப்பில் இருக்கார். இப்போ இன்றைக்கி நாளைக்கு they'll be reaching ஆஸ்திரேலியா. ஸோ அவர் நல்லா ஆடினார்னா இஸ் காட் பெட்டர் திங். யூ ஷுட் நாட் அந்த கிரிப்பை விடக்கூடாது சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் ஃபவுண்டேஷன் இன் தமிழ்நாடு. ஏன்னா இன்னும் நிறைய 4 டர்ஃப் வரப்போகுது தமிழ்நாட்டிலேயே வரப்போகுது இன்னும் ஒரு 5-6 மந்த்ஸில். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டை விட முன்னேறி தான் இருக்கோம். பட் எஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் போனோன்னா த பிளேயர்ஸ் ஹேவ் டு கான்ட்ரிபியூட் மோர். ஸோ வி ஆர் தேர் டு ஹெல்ப் எப்போவும். ஸோ அதான் ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாடு. 100%. No state government has given this support. கேட்குறப்பெல்லாம் கிரவுண்ட் கொடுக்குறாங்க. Because we have a science technology now come. We have a science group formed in SDIT. I think அது இது மாதிரி டாக்டர் மேலே இவர் டாக்டர் ஃப்ரீ சர்ஜரியே பண்ணுறார். எல்லா பேருக்கும் ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறார். அவருடைய ஸ்ட்ரைட்டை தான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 பண்ணியிருக்காரு. 25 பண்ணியிருக்காரு. 25 ஏசியல் பண்ணியிருக்காரு ஃபார் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஸோ இந்த சப்போர்ட் வந்து யாருக்கும் கிடைக்காது நோவேர் இன் இந்தியா. ஒரு சர்ஜரியும் 4.5 lakhs 5 lakhs. ஓகே, இது வந்து நம்ம ஒரு போன வருஷம் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்தோம். அகைன் ஒலிம்பிக்லேருந்து ஆரம்பிச்சு ரியாஸ் வந்தார். அங்கே ப்ராமிஸ் பண்ணாங்க எஸ்காம். ஸோ எவ்ரிபடி வில் கான்ட்ரிபியூட். இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்கும்போது பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க. சார் எங்க அவர் சார் அவரும் அப்படி தான் ஹாக்கி ஃபேன் தான். அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு கை தட்டினா கோடி. ஆனால் பட் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. பட் இஸ் மேன் ஹூ வாண்ட்ஸ் ஹாக்கி டு பி கிவன் லைக் தட். எவ்ரிபடி எஸ்காம் எல்லாருமே ஹாக்கியில் தான். கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் வச்சுங்களேன் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ குட் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் இட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா கிரவுண்ட் இருக்குது. இந்த சின்ன கிரவுண்ட் கொடுத்ததே அது கவர்மெண்ட்டில் வந்து இன்ஃபேக்ட் வி ஃபாட் ஃபார் இட். 50 இயர்ஸாக ஃபைட் பண்ணுறோம் வந்திருக்கு. இது வந்து அவங்களாக தான் பண்ணுது. அவங்க ஸ்கில் ஆன் பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணலாம், வெயிட் ட்ரைனிங் தனியாக நெருப்பாட்டில் இருக்குது. ஸோ ஐ திங்க் இனிமேல் வந்து பிளேயர்ஸோட கண்டிப்பான உழைப்பு தான் காரணம். உழைப்போ பண்ணி ஆகணும். அது இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. எனக்கு கவர்மெண்ட் பாலிசி. ஏஷியா கப் வந்து ஏஷியா கப் பட் வி ஸ்டிக் டு த கவர்மெண்ட் பாலிசி. எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் பாலிசி இருந்தால் இப்போ இந்தியா வந்து விசா கொடுக்குன்னு சொல்லியாச்சு, கூப்பிட்டாச்சு, அவ்வளோதான். வராதெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரியோட பாலிசி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டாண்ட்ஸ். அண்ட் இல்லை அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏஷியா கப் வந்து இட் டன் பை ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன். இட் இஸ் நாட் கனெக்ட் டு ஒலிம்பிக்ஸ் அட் ஆல். இந்த ஏஷியா கப் வின் பண்ணுறவங்க நேராக ஏஷியன் கேம்ஸ் வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகிறாங்க. அடுத்த ஏஷியன் கேம்ஸ் இன் செப்டம்பர் இன் ஜப்பான் நகோயாவில். அங்கே வின் பண்ணால் டைரெக்டாக எவ்வளோ ஒலிம்பிக்ஸ். அவ்வளோதான். 2 things. ரெண்டுமே ஹாக்கி வந்து இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இந்தியா நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லெவலில் இந்தியன் டீம் இஸ் வெரி குட். மேபி வெரி க்ளோஸ். அவ்வளோ யாரும் இல்லை. பட் இந்தியா வில் டெஃபினெட்லி குவாலிஃபை ஃபார் போத். என்னை பொறுத்த மட்டும்.